கேப்டன் பதிப்பகம் நெருப்பு நிலா. கேப்டன் யாசின் எழுதிய கவிதை மொழியில் ஒரு காவியம் நெருப்பு நிலா. இந்த கவிதைக்கு திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அண்ணன் பழனி பாரதி அவர்கள் நமக்கு அணிந்துரை தந்திருக்கிறார்கள். பழனி பாரதி அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய பாடலாசிரியர், கவிஞர் என்பதை நாம் அறிவோம். நேர பற்றாக்குறை அவரை போன்ற கவிஞர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அவர்களுக்கு 24 மணி நேரம் போதாது. அந்த அளவுக்கு பம்பரமாக, இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருப்பவர். நம்முடைய இந்த புத்தகம் வெளியிடும்போது இந்த புத்தகத்திற்கு யாரிடமாவது அணிந்துரை வாங்குகிறீர்களா என்று நண்பர் கேட்டார். ஆம், பழனி பாரதி அண்ணனிடம் அணிந்துரை வாங்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறினேன். அவர் சொன்னார், நாங்கள் 6 மாதத்திற்கு முன்பாக அண்ணன் பழனி பாரதி அவர்களுக்கு அணிந்துரை வேண்டும் என்பதற்காக ஒரு நூலை அனுப்பி இருக்கிறோம். 6 மாத காலம் கடந்து விட்டது. 6 மாத காலம் கடந்த பிறகும் கூட அவர் இன்றும் எங்களுக்கு அனுப்பவில்லை. அடுத்த வாரம் நூல் வெளியிட இருக்கிறோம். இந்நிலையில் எப்படி உங்களால் 1 வாரத்திற்குள் அவரிடம் அணிந்துரை வாங்க முடியும் என்று கேட்டார். நான் அவருக்கு புன்னகையை பதிலாக்கி தந்தேன். பழனி பாரதி அண்ணனிடம் இந்த நெருப்பு நிலாவின் PDF-ஐ புலனத்தின் வழியாக அனுப்பி வைத்துவிட்டு அணிந்துரை கேட்டேன். நான் அணிந்துரை கேட்டு முடித்த 2 நாட்களில் தன்னுடைய கைப்பட எழுதிய அணிந்துரையை நிழற்படம் எடுத்து புலனத்தின் வழியாக அனுப்பி வைத்தார் அண்ணன் அவர்கள். அண்ணன் பழனி பாரதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏனென்றால் அவரை அதற்கு முன் நான் பார்த்ததில்லை. அவரிடம் நேரடியாக சென்று கூட நான் அணிந்துரை கேட்கவில்லை. எல்லாமே ஃபோன், வாட்ஸ்அப் வழியாகத்தான். ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த அணிந்துரையை அழகாக்கி இருக்கிறார். இந்த நெருப்பு நிலா நூலையும் கூட. அணிந்துரை கிடைத்த பிறகு நம்முடைய நண்பர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அது நெருப்பு நிலாவுக்கு கிடைத்த வெற்றியா அல்லது என் மீது அண்ணன் காட்டிய அன்பா தெரியாது. ஆனாலும் அண்ணன் அவர்களுக்கு 1000 கோடி நன்றிகள். அவர் அனுப்பிய அந்த அணிந்துரையை பின் அட்டை படத்தில் அப்படியே தந்திருக்கிறேன். பின் அட்டையில் அப்படியே தந்திருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு முன்னால் இப்போது நான் தர இருக்கிறேன். இந்த அணிந்துரைக்கு அவர் ஒரு தலைப்பு வழங்கி இருக்கிறார். ஒரு நிலா, ஒரு பறவை. ஆனால் பெரியோர்கள் தான். மிகச் சிறப்பான தலைப்பு. நெருப்பு நிலா நூலுக்கு ஒரு நிலா. அதை எழுதிய எனக்கு ஒரு பறவை. அந்த நெருப்பு நிலாவை நோக்கி இந்த பறவை பறப்பதைப் போல அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இதோ அண்ணன் அவர்களின் அழகான அணிந்துரை. காவிய காலம் முடிந்து விட்டது. அதன் இனிமையும் துயரமுமான நினைவுகள் சுருக்கங்கள் விழுந்த வயதான கண்களாய் நம்மை தூரத்திலிருந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எது ஒன்றையும் நம்மை கவர்ந்த இடத்திலிருந்து ஒருமுறை திரும்பி பார்க்கிற
ஆழ்மன உணர்ச்சி தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆனாலும் அங்கிருந்து நம்மை காலம் நகர்த்தி கொண்டு போகிறது. அது வாழ்வின் நிர்பந்தம். காதல், லட்சியம் இரண்டுக்கும் இடையில் ஊடாடுகிற ஓர் இதயத்தின் பயணத்தை நெருப்பு நிலா என்று காவியமாக்கியிருக்கிறார் கேப்டன் யாசீன். எதிர்காலத்தில் இறந்த காலம் இறந்து போகும் என்கிற நம்பிக்கையின் சுவடுகள் அழகானவை. காதலை பாடும்போது ரோஜாவின் நிறமும், கொள்கையை பாடும்போது தீயின் நிறமும் கொண்ட கற்பனைகள் நம்மை வசீகரிக்கின்றன, வால் சுழற்றுகின்றன. அறிவையும் உணர்ச்சியையும் இரண்டு சிறகுகளாக விரித்து பறக்கிற ஓர் உயரத்தை கேப்டன் யாசீனின் கவிதைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அந்த பறவை அவர்தான், அந்த பறவை அவர்தான். கேப்டன் யாசீனுக்கு என் வாழ்த்துக்கள். என்றென்றும் அன்புடன் கவிஞர் பழனி பாரதி, திரைப்பட பாடலாசிரியர். மிக அற்புதமான சுருக்கமான வார்த்தைகளில் இந்த நூலை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். காதல், லட்சியம் இரண்டுக்கும் இடையில் ஊடாடுகிற ஒரு இதயத்தின் பயணத்தை நெருப்பு நிலா என்று காவியமாக்கி இருக்கிறார். இது காவியமா இல்லையான்னு மற்றவங்க தான் சொல்லணும். நான் காவியம்னு நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய உயரத்திற்கு இது ஒரு காவியம். அது நான் எழுதிய அந்த சூழலுக்கு, அந்த வயதுக்கு இது ஒரு காவியம். ஆனால் அண்ணன் அவர்கள் பெருந்தன்மையோடு காவியமாக்கி இருக்கிறார் என்று வர்ணித்திருக்கிறார். அதுவும் நம்முடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காகவோ அல்லது அவருடைய இயல்பான தன்மையாகத்தான் இருக்க வேண்டும். என்னை யாசின் என்று கடந்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் கேப்டன் என்ற அந்த சொற்றொடரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த எழுத்தையே அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டேன். இல்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இல்லை என்றால் அவர் அனுப்பிய அதையே அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அதையே கூட நாம் நூலில் வைத்திருக்கலாம். அடுத்து சொல்கிறார், காதலை பாடும்போது ரோஜாவின் நிறம். அந்த மென்மையை சுட்டி காட்டுகிறார், அந்த அழகியலை சுட்டி காட்டுகிறார், அதில் இருக்கக்கூடிய அந்த வசீகரத்தை சுட்டி காட்டுகிறார். காதலை பாடும்போது ரோஜாவின் நிறம், கொள்கையை பாடும்போது தீயின் நிறம். கொள்கை அது மேல் நோக்கி எரியும். தீ எப்போவுமே மேல் நோக்கி எரியக்கூடியதாக நம்முடைய கொள்கை இருக்க வேண்டும். அந்த தீ மாதிரி கொள்கை இருக்க வேண்டும். கொள்கையை பேசும்போது சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தீ நிறம். தீ எதை பற்றியும் கவலைப்படாது, எரித்து விட்டு சென்றுவிடும். நம்முடைய கொள்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கொள்கையை பாடும்போது தீயின் நிறம் கொண்ட கற்பனைகள் நம்மை வசீகரிக்கின்றன. காதலை பாடும் ரோஜாவின் நிறம் நம்மை வசீகரிக்கிறது. கொள்கையை பாடும் தீயின் நிறம் வால் சுழற்றுகின்றன. அந்த வார்த்தைகளை பாருங்களா, அதை கூட ஒரு தொடர்ச்சியாக கொண்டு போகிறாரு. அறிவையும் ஒரு பக்கம் அறிவு, கொள்கை, உணர்ச்சியையும் இன்னொரு பக்கம் காதல், இரண்டு சிறகுகளாக, ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் உணர்ச்சி, ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் கொள்கை, இரண்டையும் இரண்டு சிறகுகளாக கொண்டு விரித்து பறக்கிற கேப்டன் யாசீன் அந்த உயரத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று அழகாக நமக்கு அணிந்துரை தந்திருக்கிறார். அந்த பறவை யார் என்றும் அவர் சுட்டுகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் கேப்டன் யாசீன் என்று சொல்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூட என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் அவர் கேப்டன் யாசீன் என்ற அந்த பெயரை முன்மொழிந்திருக்கிறார் என்னும்போது அவருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாது. மீண்டும் நன்றி பழனி பாரதி அண்ணன் அவர்களே. இந்த நூல் ஒரு 1000 காப்பி நாம் வெளியிட்டோம். ஆனால் இப்போதும் கூட இந்த நூலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் போதுமான அளவு நூல் இல்லாததால் அனுப்புவதற்கு தயங்குகிறோம். விரைவில் இறைவன் நாடினால் விரைவில் 2ஆம் பதிப்பு வெளியிட இருக்கிறோம். ஆனால் அதற்கான போதுமான சூழல் அமையாததால், பொருளாதாரம் கூட போதுமான சூழல் அமையாததால் நாம் பொறுத்து இருக்கிறோம். ஏனென்றால் வேறு சில நூல்களை வெளியிட வேண்டிய
நிலையில் நாம் இருப்பதால் ஒரே நூலை மீண்டும் மீண்டும் வெளியிடுவதை விட நாம் இதுவரை எழுதியிருக்கிற கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணமும் நம்மிடம் மிகைத்திருப்பதால் இந்த நூலை 2ஆம் பதிப்பாக கொண்டு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் இறைவன் நாடினால் நிச்சயமாக 2ஆம் பதிப்பு விரைவில் வெளிவரும் என்ற நம்பிக்கையான சொற்களை உங்கள் முன் சமர்ப்பித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.